ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். எல்லாருமே வந்து கட் பண்ணி போட்டு வந்து குலுக்கி வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுலாம் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஊறுகாய் தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஃபில்டர் பண்ணணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். ஃபுல்லாகவே மாங்காய் எடுத்துகிட்டு நம்ம வந்து தோல் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக சீவி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து நம்ம கேரட்டு சீவல் பண்ணுறோம் இல்லையா, அதில் அடித்து நல்லாவே நம்ம சீவிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி செய்வாங்கள்ல எல்லாருக்குமே தெரியும். நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பண்ணி காட்டுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் நம்ம வந்து அப்படியே வச்சு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கும் நான் வந்து சொல்லித்தரேன் எப்படின்னு. நல்லா வந்து மாங்காய் தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. தோல் சீவாமல் எடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம வந்து கடாயை வச்சுட்டேன், எண்ணெய் போட்டுக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா 1 மாதம் வரைக்கும் இருக்கும். நம்ம லைட்டாக எண்ணெய் போட்டு செஞ்சோம்னா 1 வாரம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த கடாயை வச்சா கொஞ்சம் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம இரும்பு கடாய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடாயை வச்சுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். நான் என்னோடய இதில் வந்து செஞ்சு காட்டுறேன். மற்றவங்க வந்து எல்லாமே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நானும் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மாங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 மாங்காய் கிட்ட தோல் சீவிட்டு ஃபுல்லாகவே நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடுகு போட்டுக்கிட்டு வெந்தயமும் லைட்டாக போட்டுக்கலாம். முன்னாடியே வந்து வெந்தயம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து அதை இடித்து இப்படி தூள் பண்ணி போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி சேர்க்கல. உங்களுக்கு தேவையான போது அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே கையில் எடுத்து போட்டோம்னா எண்ணெய் மேலே கையில் தெரிக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து கரண்டிலே எடுத்து உள்ளே போடுறேன். எண்ணெய் கடுகு முதல்ல போட்டுட்டோம் இல்லையா, அது மட்டும் வந்து சூடாகும் போது இந்த இது சீவலை போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே ஃபுல்லாகவே தீ பிடிக்கும். மிளகாத்தூள் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா? நல்லா இப்போ வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கீழே வந்து இல்லைன்னா அடி பிடிக்கும். ஏன்னா மாங்காய் அந்த பால் இருக்குல்ல, சீவனது தண்ணி மாதிரி, அது வந்து அடி பிடிக்கும். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து கடுகு வெந்தயம் அதெல்லாம் வறுத்து எடுத்து கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதுவும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பத்தலைன்ட்டு நான் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம வந்து இதில் நல்லா வதக்கி விட்டுட்டு எந்த அளவுக்கு வதங்கி இருக்கோ, ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டோம்னா வந்து உப்பு வந்து இதுவாகிடும் பார்த்திங்களா, அது மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் கெடாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. ஊறுகாய் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா?